ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு வருஷமும் ஆடி 18 அன்னைக்கு எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு பங்காளிங்க எல்லாம் சேர்ந்து போவோம். நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் இருக்கிறோம். ஆனால் ஆடி 18 அன்னைக்கு எல்லோரும் சேலத்தில் தான் இருப்போம். சேலத்தில் இருந்து ட்ராவல்ஸ் பேசி அங்கே இருந்து எங்கள் கோயிலுக்கு போவோம். காலையிலே குழந்தைங்களுக்கெல்லாம் பசிக்கிறதுனால டிஃபன்னு பஸ்லேயே சாப்பிட்ருவோம். இவங்க வராங்க பாரு, இந்த பள்ளத்தில் இறங்கி தான் எங்கள் கோயிலுக்கு போகணும். இந்த கோயில் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பக்கம் இருக்கிற பழையபாளையங்கிற இடத்துல தான் இருக்குது. இந்த கோயில் முதல்ல விவசாய நிலமாக இருந்தது. எங்கள் பங்காளிங்க கனவில் 27 வருஷத்துக்கு முன்னாடி சாமி நான் இந்த இடத்துல ஒரு மரத்துக்கு கீழே இருக்கிறேன், என்னை தோண்டி எடுத்து எல்லோரும் சாமி கும்பிடுங்கன்னு சொல்லிச்சாமா. அப்புறம் ஒரு வாரம் கழித்து தோன்றக்கு ஆளெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இந்த கோயிலுக்கு அதே மாதிரி நாங்கள் தோண்டணும். முதல் 5 அடிக்கு அப்புறம் கடுமையான கருந்தேல், பாம்பு, கட்டெரும்புங்க இதெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சது. ஆனால் எந்த விஷப்பூச்சியும் யாரையும் எதுவும் பண்ணல. முதல்ல நந்தி தேவர் வந்தார், 2வது கருப்பணசாமி வந்தார், 16வது அடியில் கன்னிமாசாமிங்க வந்தாங்க. இந்த 3 சிலைகளும் எடுத்து வச்சு 27 வருஷமாக ஒவ்வொரு வருஷமும் ஆடி 18 அன்னைக்கு இந்த கோயிலுக்கு எங்கள் பங்காளிங்க எல்லாம் போய் நாங்கள் சாமி கும்பிட்றது வழக்கமாகிடுச்சு. இதுக்கு வாழைப்பழம், தேங்காய், அப்புறம் தென்னம்பாலை, இளநீ இதெல்லாம் அந்த காட்டுக்காரங்களே எடுத்துகிட்டு வர சொல்லிடுவோம். அவங்கள்ட்டே காசு கொடுத்து நாங்கள் எல்லா பொருளும் வாங்கிடுவோம். இதுக்கிடையில் இந்த பூஜைக்கு தேவையான அமௌண்ட்டை ஒவ்வொரு பங்காளிங்களுக்கும் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அவங்க சொல்லிடுவாங்க. அவங்களும் அந்த அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. கடைசியில் இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கணக்கு பார்த்துட்டு இனி எவ்வளோ கொடுக்கணும் அதெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க. காசு கொடுக்க வேண்டியிருந்தால் கொடுத்துருவாங்க. அப்புறம் எல்லா கோயில்களிலும் நடக்கிற மாதிரி இந்த சிலைங்களுக்கும் பால் அபிஷேகம், தயிர், இளநீர், பன்னீர், சந்தன அபிஷேகம், குங்கும அபிஷேகம், பழ அபிஷேகம் எல்லாமும் இனி என்னென்ன அபிஷேகம் செய்வாங்களோ எல்லா அபிஷேகமும் செய்வாங்க. இந்த மாதிரி திண்டில் தான் நாங்கள் எங்கள் சாமியை பதிச்சிருக்கிறோம். அப்புறம் சொர்ணாபிஷேகம், எங்கள் பங்காளிங்க அவங்கவுங்கனால இருக்கிற நகையெல்லாம் கொடுத்து சாமிக்கு நல்லா திருப்தியாக இந்த சொர்ணாபிஷேகம் பண்ணி கண்குளிர பார்த்துருவாங்க. இதுக்கு இடையில இவங்களுக்கு கொடுக்கறக்கு தாம்பூலம் கொடுக்கறக்கு தேவையான தேங்காய், பழம் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க. அப்புறம் இதுக்கு இடையில பம்பை வச்சு எல்லாம் சாமி அழைச்சி சாமி ஆடி அப்புறம் அருள் வாக்கு சொல்லி அதெல்லாம் எங்கள் ஜனங்க அவங்கவுங்க குறையெல்லாம் சொல்லி கேட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு பூஜை நல்லபடியாக முடிஞ்ச பிறகு அங்கேயே சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு அப்புறம் சாமிக்கிட்ட வச்சுருந்த மஞ்சள் கயிறு, பூ, பழம், தாம்பூலம், தேங்காய் இதெல்லாம் வாங்கிட்டு அவங்கள்ட்ட வயசில் பெரியவங்க இருப்பாங்க கோயிலில், அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாம் அங்கே இருந்து எங்கள் இன்னொரு கோயில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான், அதாவது 10 நிமிஷம் ஆகும் இந்த கோயிலேருந்து அந்த கோயிலுக்கு போகிறக்கு. அங்கே மறுபடியும் இந்த ட்ராவல்ஸில் ஏறி அந்த கோயிலுக்கு போவோம். அதுதான் பெரிய அங்காளம்மன் கோயில். இந்த கோயிலில் காலையிலேயே இந்த கன்னிமார் கோயிலுக்கு போகிறக்கு முன்னாடியே இந்த கோயிலுக்கு நாங்கள் பொங்கல் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு இப்படி தான் இருப்பாங்க எங்கள் சாமி. தங்க கவச அலங்காரம். காலையிலேயே பொங்கல் வச்சுட்டு சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அங்கே பம்பக்காரங்க இருப்பாங்க கோயில்லையே, அவங்கள்ட்ட காசு கொடுத்து எங்கள் பங்காளிங்க பேர் ஒவ்வொரு பேரும் சொல்லி அவங்க பரம்பரை பேரெல்லாம் சொல்லி பம்பை அடிச்சுட்டு சாமிக்கு அலங்காரம் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமேலு நாங்கள் இந்த கன்னிமார் கோயிலுக்கு இங்கே பூஜை பண்ணுவோம். இந்த பூஜையெல்லாம் முடித்த பிறகு சாயந்தரம் 4-5 மணிக்கு இந்த கோயிலுக்கு போய் மறுபடியும் சாமி அலங்காரம்லாம் பார்த்துட்டு எல்லாம் ஜாலியாக ஒரு நாள் இருந்துட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்புவோம். இப்போது கொஞ்ச நாளாக இந்த கோயில் அறநிலைத்துறைக்காரங்க கவர்மெண்ட் எடுத்து நடத்தினது. அதனால் இந்த கோயில் இப்போ கட்டடம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற சாமிங்க பேச்சியாயி,
மகுடீஸ்வரர், அப்புறம் இனி நிறைய சாமிங்க இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கும்பிட்டு எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க.